ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து வேர்ப் 1ன்னு சொல்லலாம், இதை வேர்ப் 2ன்னு சொல்லலாம், இதை வேர்ப் 3ன்னு சொல்லலாம். இது அனதர் ஃபேஸ். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கான இன்னொரு பேர் வந்து ஜெரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெர்பு கூட ஐஎன்ஜி போடுறது. ஸோ வாக் ப்ரெசன்ட் டென்ஸ், வாக்ஸ் இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். வாக்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வாக்டு. அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ரிப்பீட் ஆகும், வாக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஐஎன்ஜி போட்டால் வாக்கிங். இன்னொன்று வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு இருக்கு. இதை வந்து 5 phases ஆஃப் verbs அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம்னா டு வாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜம்ப், ஜம்ப்ஸ், ஜம்ப்ட், ஜம்ப், ஜம்பிங், டு ஜம்ப். ரன், ரன்ஸ், ரேன். ரன்னோட பாஸ்ட் டென்ஸ் ரேன். இது ரெகுலர் இர்ரெகுலர்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ரன், ரேன், ரன்னு தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். திரும்பவும் ரன் வந்துடுது. ரன்னிங், டு ரன். அடுத்து சிங், sang பாஸ்ட் டென்ஸ், சங் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சிங்கிங், டு சிங். கிவ், கிவ்ஸ். கிவோட பாஸ்ட் டென்ஸ் கேவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிவன், கிவிங், டு கிவ். சரி, ஓகே. இப்போ ப்ரெசன்ட் பாஸ்ட்டை மட்டும் பார்க்கலாம். ப்ரெசன்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வாக், வாக்ஸ்ன்னு வந்திருக்கு. ப்ரெசன்ட்லேயே எஸ் சேர்ந்து வந்திருக்கு. ஏன் எஸ் சேர்ந்து வருது அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஐ, வி, யூ, தே இது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ப்ராக்கெட்டில் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் தான் இப்போ நான் சொல்கிறது. ப்ராக்கெட்டில் இருக்க வெர்பை அப்படியே போட்டுருணும். அது வாக்காக இருந்தாலும் சரி, ஜம்பாக இருந்தாலும் சரி, ரன்னாக இருந்தாலும் சரி. ஹீ, ஷீ, இட் இது சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வந்துச்சுன்னா, சிங்குலர் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெர்ப் ப்ராக்கெட்டுக்கு வெர்பு அப்படியே போடணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஐ, வி, யூ, தே ப்ளூரல் நவுன்ஸ் வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ராக்கெட்டுக்கு வெர்பு அப்படியே போடணும். he, she, it ஏதாவது சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா பிராக்கெட்ல வெர்பு கூட எஸ் சேர்ந்து போடணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்ல வரும்போது இடி சேர்த்திருக்காங்க பாருங்க. பாஸ்ட் டென்ஸ்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இப்படி இடி சேர்ந்து வரக்கூடிய வெர்பு என்ன சொல்லுவாங்கன்னா ரெகுலர் வெர்புன்னு சொல்லுவாங்க. இந்த ரன், சாங், கேவ் இங்க பாருங்களேன். ரன் ரேனா மாறிடுது, சிங் சாங்கா மாறிடுது, கிவ் கேவா மாறிடுது. தேர்ட் ஃபார்ம் வெர்பு மாறும். ரன், ரேன், ரன், சிங், சாங், சங், கிவ், கேவ், கிவன். ஸோ இந்த வெர்ப்ஸ் இது எல்லாமே இர்ரெகுலர் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் 3 விஷயத்தை உங்களுக்கு நடத்திருக்கேன். 3 கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3 என்னன்னு பார்த்துருக்கோம். இது வெர்ப் 4, வெர்ப் 5ன்னு வச்சுக்கோங்க. ஜெரன்ஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு இன்னொரு நேம் என்னது ஜெரன்ஸ். அது இல்லாமல் 5th ஃபேஸ் என்னன்னா இன்ஃபினிட்டிவ்னு கேட்பாங்க. இன்ஃபினிட்டிவ்னா என்னன்னா ப்ரெசன்ட் வெர்பு கூட முன்னாடி டு சேர்ந்து வருது. இங்கே இர்ரெகுலர் வெர்ப் ரெகுலர் வெர்புனா என்னன்னு சொல்லி காட்டியிருக்கேன். எங்கெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கூட எஸ் சேர்ந்து வரும், எங்கெல்லாம் பிராக்கெட்டுக்கு வெர்பு அப்படியே வரும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.